என் பேரு மீனா. பெரியபுதூர்ல இருந்து வரேன். நான் 15 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு ஃபேஷன் டெக் முடிச்சிருக்கேன். அப்புறம் ஃபேமிலிக்குள்ள என்ட்ரி ஆகுன வாட்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் மேமோட பேஜை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களோட டிசைனு, அவங்க கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட்ட போய் சொன்னேன். அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ போய் ஜாயின் பண்ணி நீ கற்றுக்கோன்னு சொல்லி எனக்கு அதுக்கப்புறம் தான் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த 15 இயர்ஸ் நான் சுத்தமாக ஸ்டிச்சிங்கே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நான் இங்கே கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 வீக் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் மேம் வருவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்காங்க. அப்புறம் நான் பார்த்துட்டே இருப்பேன் வருவாங்களா, அவங்கள பார்க்க முடியுமா. நான் நிறைய பேர்த்துல கேட்டிருக்கேன் மேம் எப்போ வருவாங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நான் நிஜமா கேட்டிருக்கேன் மேம். சிவானிட்டாலாம் கூட நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தடவை வந்தாங்க, நான் பார்த்துட்டு குட் மார்னிங் மேம் சொன்னேன். நல்லா அழகாக சிரிச்சுட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னாங்க. நான் எல்லாத்துலேயும் சொன்னேன், சிவானி ஐஸ்வர்யெல்லாம் மேம் எனக்கு குட் மார்னிங் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு பிடிக்கும் மேமோட மோட்டிவேஷன் வீடியோ ஸ்பீச் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறமே யாராவது எனக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க போன வாட்டி நான் டிசைன் ஏதாவது இருக்கா அதை பார்த்து ஸ்டிச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடுவேன். ஆனால் இப்போ இங்கே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது வந்து டிசைன் கொடுத்தாங்கன்னா நான் கண்ணை மூடிட்டு ஓகே நான் தைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி எந்த வீடியோவும் பார்க்காம ரெஃபர் பண்ணாமல் நானே ஸ்டிச் பண்ணிடுவேன். அந்த அளவு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஜாஸ்மின் மேம், வளர் மேம் எல்லாம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதை ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.